தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, உம்மை அன்புடன் ஆராதித்து எனது துயரங்களை உம்மிடம் பகிர்ந்து கொள்ள தாழ்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வந்திருக்கிறேன். எனக்கு தேவையான உதவிகளை அன்புடன் தருவீர் என்னும் பெரும் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். ஏனெனில் உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை. பாவத்திலிருந்தும் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை மீட்கும்படி நீர் மனித உரு எடுத்து எங்கள் மேல் உள்ள அன்பால் உம்மையே நீர் தாழ்த்தி கொண்டீர். உமது நன்மைத்தனத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து, தந்தாய், இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும், ஆயினும் என் உளப்படி அல்ல, உம் திருவுளப்படியே ஆகட்டும் என்று நீர் உமது இறப்பின் வேளையிலே உம் தந்தை நோக்கிச் சொன்னதையே நானும் சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகளுக்கு உமது அரசை தருவதாக வாக்களித்தீரே. சிறுமை நிறைந்த என்னையும் கண்ணோக்கி பாரும். எனது துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றியருளும். இதனால் நான் உமது நட்புறவில் என்றென்றும் நண்பனாக வளர்வேன். இதே நட்புறவை விண்ணகத்திலும் அனுபவிக்க அருள் தாரும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நாம் புரியும் பல பாவங்கள் நம் கவனத்தில் கூட இருப்பதில்லை. பல ஆயிரம் மடங்கு அன்பு செலுத்த கடமைப்பட்டுள்ள நம் கடவுளுக்கு மிகச் சிறிய அளவிலேயே அன்பை செலுத்துகிறோம். குறைந்தபட்ச நன்றியுணர்வு கூட இன்றி அவரை பொருட்படுத்தாமலேயே இருந்து விடுகிறோம். நாம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரித்தார். இதற்காக நாம் செலுத்த வேண்டிய அளவு நன்றியினை அவருக்கு செலுத்தியுள்ளோமா? நமக்கு உதவி செய்யும் ஆவலோடு இரவும் பகலுமாக பலிபீடத்தில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எவ்வளவு அரிதாக நாம் அவரிடம் செல்கிறோம். திவ்ய நற்கருணை மூலமாக நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர ஆசையோடு இருக்கிறார். ஆனால் நாம் அவர் வரவை அனுமதிப்பதில்லையே. தினமும் திருப்பலியில் நமக்காக பலிபீடத்தில் மரித்து அப்பலியில் பங்கேற்கிற அனைவரும் அளவற்ற அருள்கொடைகளை வாரி வழங்கினாலும் கல்வாரி பலிக்கு செல்ல பலருக்கு சோம்பேறித்தனம். இதனால் இறையருளை வீணடிக்கிறோமே. நமது இருதயத்தை தன்னலம், சுய விருப்பம் மற்றும் இழி செயல்கள் என கடினப்படுத்தி வைத்துள்ளோம். நமக்கு போதிய உணவு, அருமையான உறைவிடம், தேவைக்கேற்ப உடைகள் என அளவற்ற வசதிகள் உள்ளன. நம்மை சுற்றி பலரும் ஏழ்மை நிலையிலும் பசியிலும் வாழ்கின்ற போது அவர்களுக்கு மிக குறைந்த உதவிகளை செய்துவிட்டு நமக்காக ஆடம்பரமாகவும் தேவையற்ற செலவும் செய்து கொள்கிறோமே. இவற்றை குறித்து என்றாவது நாம் யோசித்தது உண்டா? கடவுளுக்கு ஊழியம் புரிந்து நமது ஆன்மாவை மீட்டு கொள்ளவே நாம் படைக்கப்பட்டுள்ளோம். பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் காலை 5 நிமிடமும் இரவு 5 நிமிடமும் செபிப்பதில் திருப்தி அடைந்துவிட்டு 24 மணி நேரத்தில் மீதமுள்ள நேரத்தை வேலை, ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கிற்காக செலவிடுகின்றனர். 10 நிமிடம் மட்டுமே கடவுளுக்கு ஒதுக்கிவிட்டு, அதாவது நமது அழியாத ஆன்மாவின் இரட்சிப்புக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணிக்கு 10 நிமிடத்தை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள 23 மணி மற்றும் 50 நிமிடங்களை நிலையற்ற உலக வாழ்விற்காக செலவு செய்கிறோமே. இது கடவுளுக்கு ஏற்புடைய செயலா? நமது வேலை, ஓய்வு மற்றும் கஷ்டங்கள் அனைத்தையும் கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் பெரிதாக இருக்கும். ஆனால் பகல் பொழுதில் மிக அரிதாகவே கடவுளை நினைக்கின்றனர் என்பதே உண்மை. அவர்களது நினைவை பெரிதும் ஆக்கிரமிப்பது தங்களை பற்றிய நினைவுகளே. தங்களது எண்ணம், வேலை, ஓய்வு மற்றும் உறக்கம் அனைத்தையுமே தங்களை திருப்திப்படுத்தி கொள்ளவே மேற்கொள்ளுகின்றனர். அவர்களது எண்ணங்களிலும் செயல்களிலும் கடவுளுக்கு மிகச் சிறிய இடமே ஒதுக்கப்படுகிறது. இது எப்பொழுதும் நம்மையே நினைத்து கொண்டிருக்கும் தேவனின் அன்பான இதயத்திற்கு இழைக்கப்படும் துரோகம் அல்லவா? சிந்திப்போம். மிஞ்சிய நாட்களில் நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ அன்னை மரியாளின் மாசற்ற திரு இதயத்தின் வழியாக மூவொரு இறைவன் பாதம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதன் மூலமாக விண்ணக பேரின்பத்தை இம்மன்னகத்தில் வாழுகிற போதே நாம் பெற்றுக்கொள்ள இறையருள் வேண்டி இந்த நாளிலே இணைந்து ஜெபிப்போமாக. எங்கள் மத்தியில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது கொண்ட அன்பால் விண்ணகத்தின் மகிமையை துறந்து எங்களோடு வாசம் செய்ய சிறு மனித அவதாரம் வழியாக எங்களை தேடி வந்தீரே.
எங்களையும் உமது அன்பால் நிறைத்தருளும். இன்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிலும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்த நீர் எங்களோடே வந்தருளும். எங்களுக்குள்ளே எழும் கோபம், எரிச்சல், பொறாமை, வெறுமை, சகித்து கொள்ளாமை, ஆணவம், அகம்பாவம் இவை போன்ற சாத்தானின் துர்க்குணங்களை விலக்கி உம்முடைய தூய்மையான அன்பினால் இன்று என்னை அலங்கரிக்கச் செய்தருளும். எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை சிறப்பாக என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், அலுவலக நண்பர்கள், உடன் உழைப்பாளர்கள் மற்றும் என்னோடு உடன் பயணிக்கும் அத்துணை மனிதர்களும் உம்முடைய தூய பிரசன்னத்தை காணவும் உமது அன்பினால் அவர்களை நிரப்பவும் எங்களுக்கு அருள் தாரும். உமது கல்வாரி இரத்தம் என்னை பாதுகாக்கட்டும். எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கி காத்து அதனை விடுவிக்கட்டும். உமது சிலுவைக்கு பின்னால் மறைத்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற அற்புத ஆற்றல் இன்று எங்களுக்கும் கிடைக்கட்டும். அன்பே, ஆருயிரே என்று உம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து உமது பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணித்து உமது விலையேற பெற்ற தூய பிரசன்னம் தருகிற அமைதியும் மகிழ்ச்சியும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், மேலும் எங்கள் உடலில் இருக்கிற அனைத்து விதமான வியாதிகளும் குணமடையவும், எங்கள் வாழ்வில் தடைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், சிறப்பாக திருமண தடைகள், குழந்தை பாக்கியமின்மை, கடன் தொல்லைகள், உலகத்தில் இருக்கிற தீமையான காரியங்கள் அனைத்தும் எங்கள் குடும்பங்களை விட்டும், எங்களுடைய சமூகத்தை விட்டும், எங்களுடைய எதிர்கால தலைமுறைகளாக இருக்கிற இளம்பெண்கள் இவர்கள் மத்தியில் இருந்தும் அகன்று போகும்படியாக உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அன்பு செய்து இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிற மனிதர்கள் இன்னும் அதிகமாக எழும்ப வேண்டும் என்று உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.